ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சாயிசம். இன்னைக்கு வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு இடம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஸோ அது என்னன்றத ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லுவார். உண்மையிலேயே அன்எக்ஸ்பெக்டட் இப்போ வெளில வந்து கொடூரமான ஒரு உருவத்தை பார்த்தோம். அது உருவமாக எங்களால் வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. உள்ள அப்படியே ஹார்ட்பீட்லாம் துடிக்குது. என்ன அப்படி பார்த்தோம்னா, அந்த வெளில நின்றுருக்கும்போது நாங்கள் பார்த்தோம் அப்படியே அவர் லேடி தான் அவங்க கண்ணு கருப்பு கலர் சேலை கட்டப்பட்டு இந்த அன்னைக்கு வந்து நடந்து போகிறாங்க. வந்து அந்த பாதியிலேயே டக்குன்னு மறைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. அவங்க கட்டம் வந்தோன்னு நாய் போச்சு. ஆக்சுவலாக அவங்களுடைய அந்த மூவ்மெண்ட்டே எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பேய் பிடிச்சவங்கலாம் போவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி தான் அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்லேயே தான் போயிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லேடி வந்தாங்க. நாங்கள் வந்து அப்போ வந்து கீழே உட்காந்துருந்தோம். சரி ஓகே, ஒருத்தவங்க வராங்க அப்படின்ட்டு. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் ஆகி போன அந்த லேடியவே தான் ரொம்ப நேரமாக அப்படியே திரும்பி பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. கீழே பார்த்த மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி நடத்தாங்க. அப்படியே எதையுமே சைட்லலாம் பார்க்காம அப்படியே இது வரைக்கும் எங்களுக்கு அந்த ஃபீல் எந்த இடத்துல வந்தது கரெக்ட். எங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் அந்த ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரைஸ் அப் ஆகுது. பக்கத்துல தான் இருப்பாங்க. எங்களுக்கு வந்து அந்த ஒரு பயம் இன்னமும் இருக்கு. கரெக்ட். ஆக்சுவலா நாங்க வந்து வீட்டுக்குள்ள உள்ள வந்துட்டோம். அப்போ இந்த வீட்டை வந்து ஒரு செகண்ட் பார்த்தாங்க. உள்ளுக்குள்ள சவுண்ட் கேக்குது. ஒரு செகண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன இருக்குன்னு எங்களால கற்பனை கூட பண்ண. கரெக்ட். ஒளிஞ்சிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அவங்க என்னதான் பண்றாங்க அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டா நடந்துருக்கணும். கரெக்டா நாங்க இருக்க வீட்டுக்கு சாத்தி இருக்குது. சாத்திருக்கா நம்ம வந்தப்போ எப்படி தெரியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரோ வந்து என்னன்றதை சொல்லுவார். ப்ரோ கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுங்க. இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட வந்து நான் சின்ன வயசுலேருந்து இந்த இடத்துல வந்து தெரியும். இந்த இடம் வந்து ஒரு பேய் வீடுன்னு தான் சொல்கிறாங்க. அது என்ன காரணமாக இந்த இடத்துல நல்லா வந்து அழகான ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த குடும்பத்தில் வந்து அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு விபத்தில் வந்து அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சிடென்ட் ஆனதில் அவருக்கு உயிரெலாம் போகல. பட் வந்து அவங்க வந்து அன்கான்ஷியஸாக கோமாக்கு போயிட்டாங்க. ஸோ இது வந்து அவங்க ஒய்ஃபால் வந்து ஏற்றுக்கவே முடியல. இவ்வளோ நாள் வந்து நம்ம கூடயே ஹஸ்பண்ட் இருந்தாங்களே என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க முன்னாடி வந்து ஹஸ்பண்ட் முன்னாடி நிற்கும் போது வந்து யாருன்னே தெரியலன்னு சொன்னாங்க. இது வந்து ரொம்ப நாளாக வந்து அவங்க ஒய்ஃப் வந்து டிப்ரெஷன் ஆகி பைத்தியம் பிடிச்ச நிலைமைக்கு போயிருக்காங்க. ஸோ வந்து என்னதான் இருந்தாலும் அவங்க கண்ட்ரோலே பண்ண முடியல. இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வேறு இருந்துச்சு. ஸோ அந்த குழந்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து ஸோ விஷம் வச்சு தானும் குடிச்சிட்டு அந்த குழந்தைக்கும் குடிச்சிட்டு இந்த இடத்துலயே வந்து இறந்து போயிட்டாங்களாம். ஸோ இது வந்து இன்னை வரையும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி சின்ன வயசுல நாங்கள் அப்படி பயப்படுவோம் ப்ரோ. இந்த இடத்துல பேய் கண்டிப்பாக உண்மையிலேயே ப்ரோ. ஸோ ஏதோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுலேயே தெரிஞ்சிருச்சு ப்ரோ. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் அந்த ஆக்சுவலாக ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள தான் பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து குடி இருந்திருக்காங்க போல இருக்குது. ஸோ அவருக்கு வந்து அந்த லேடி இந்த ஒரு சில இன்சிடென்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த பழைய நினப்பு வந்து வந்துட்டாதான் ப்ரோ வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ உள்ளே வந்து போகும்போது இந்த இடத்துக்குள்ளே போகணுமா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. பட் இவ்வளோ தூரம் வந்தாச்சு அப்படின்னும் போது ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதாக இருந்தாலுமே வீடியோ வந்து உள்ளே போய் ஷூட் எடுத்தால் தான் தெரியும். ஸோ வெளியில் தான் நிற்கிறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன சவுண்டு காத்து சவுண்டு ப்ரோ. காத்து விசில் சவுண்டு கேட்ட மாதிரி கன்ஃபார்ம் விசில் சவுண்டு கேட்டுச்சு. ப்ரோ குறுக்க அதனாச்சும் போட்டிருப்பாங்க ப்ரோ. இதில் ரெக்கார்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக 9 நியூஸ் கேட்காது. தலைவரே கன்ஃபார்ம் விசில் சவுண்டு கேட்குது. எனக்கு வந்து என்ன இப்போ மைண்டில் ஒரு கிராஸ் பண்ணி எனக்கு போனாங்கன்னா அவங்க இங்கே தான் பக்கத்தில் கன்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து அவங்க ஒரு செகண்ட் வந்து இந்த வீட்டை வந்து பார்த்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வெளியில் நாங்கள் வண்டி நிப்பாட்டி இருந்தோம். அதனால பார்த்தாங்களா என்னன்றதே தெரில. அவங்க இந்த வீட்டை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுடைய பார்வை வந்து பேய் பிடிச்ச மாதிரி பார்த்தாங்க ப்ரோ. கன்ஃபார்மாக அது இன்னமும் அப்படியே மைண்டுக்குள்ளே வந்து ஸ்கேன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம். எதாவது உள்ளே போட்டேன்னு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ரெடியா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். Something on my dick, I know she like it 'cause you
இங்கே நிறைய எறும்புங்க இருக்குது பார்த்துவாங்க. ப்ரோ ஸ்பைடர் பாருங்க ப்ரோ, கை வைக்காதீங்க. என்ன ப்ரோ இது ஸ்பைடரு ரொம்ப மோசமாக இருக்குது. ஸ்பைடர் தெரியல. பார்த்து ப்ரோ, கடிச்சிச்சுன்னா விஷம். அங்கிட்ட தள்ளி போங்க. மோசமாக இருக்குது ப்ரோ. என்ன இருக்கலாம் ப்ரோ சீரியஸாக. இங்கிட்ட வாங்க. ப்ரோ மேலே மாடி போகும் தானே? கண்டிப்பாக ப்ரோ போவோம். இல்லை எங்கப்பா எப்படி இருக்குது? உள்ள கொண்டு நீங்க ஆமாம் கதவு ஆனால் பிரச்சனை இல்லைல்ல? கதவு பிரச்சனை இல்லைல்ல? திறந்துடலாம். இல்லை இல்லை, கதவு ரொம்ப க்ளோஸ் ஆகல, திறந்தா இருக்கு. சரி ஓகே பார்த்துடலாம் ப்ரோ. என்ன சொல்கிறீங்க? நீ தெளிவாக பார்த்து வா. ப்ரோ வந்து ஒரு ஃபுட் ஸ்டெப் மாதிரி கேட்குது. அதே தான் கேட்குதா? ப்ரோ அமைதியாக இருக்கு பாருங்க. கேக்குதா? யாராவது எனக்கு தெரிஞ்ச உள்ள ஆள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ப்ரோ. க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. க்ளீனாக இருக்கு. அது என்னது? ரொம்ப மோசமாக இருக்குது. இது அப்பாண்டடுன்னு பார்த்தா அந்தளவுக்கு தெரில தானே? என்ன சவுண்டு? வெளியில் தானே? 20 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஆமாம். அந்த 20 வருஷன்றது ஹிஸ்ட்ரியில் சொல்லிட்டீங்களா? சரி ஓகே பார்த்துடலாம். எப்படா நீங்கள் தான். சரி ஓகே வாங்க பார்த்துக்கலாம். நம்ம மேலே போகலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் எவ்வளோ பெருசுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெளியே வேறு ஃபுட் ஸ்டெப் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது வேறு ரொம்ப மோசமாக இருக்கு. ரொம்ப பிகில் வைக்கிது. புரியல. அவங்க உள்ளே வர வாய்ப்பு இருக்குன்றீங்களா? சரி வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முடிவு போடுவோம் ப்ரோ அவங்க இறந்து போன அந்த பையன் வந்து இங்கே உள்ள சுற்றி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவங்க மேபி குட்டிச்சாத்தானா கூட பார்த்துருக்கு. நிறைய நைட் நாட்கள்லாம் வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் கேட்குது. சவுண்டு கேட்கல. இருங்க ஒரு நிமிஷம். டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது சவுண்டு. இல்லை யாரும் பேசுகிற மாதிரி இல்லை. யார் அது? யாராச்சும் இருக்கீங்களா இங்கே? எங்களை தவிர இங்கே யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவுசெய்து எங்களை ஒன்றும் பண்ணாதீங்க. ரொம்ப மோசமாக இருக்குது. உன் தலைக்கு மேலே என்ன தலை பார்த்து இது சொர்ண மாதிரி போகுது. பரங்கின்னு சொல்லுவாங்க. ஆமாம் இங்கே என்ன எழுதி இருக்குதுன்னு பாருங்கள். ஏதாவது வந்து நம்மளை அடிச்சிருக்கோம். மாதாஜி ஒன்றும் இல்லை. தெரியுதா? ம் ஒரு சாதாரணமான ரூம் தான். எப்படி சாத்தினுச்சு? யார் தான் இங்கிட்டு இருக்கிறது? என்ன சவுண்டு? சின்ன பிள்ளை மாதிரி தானே இருக்குது. பொண்ணா பையனா அவங்களுக்கு இருந்தது?
இல்லை இறந்தது அவங்க அம்மாவும் பையன் தான். இப்போ பையனா? இப்போ சவுண்டு கொடுக்கறது ஸோ அவங்க அம்மாவா இல்லைன்னா அந்த பையனா நாங்கள் எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது? என்னாச்சு? போ. ஆமாம். என்ன இதுக்கு ப்ரோ இங்கே உள்ள ஆள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுல்ல? ஆமாம் ப்ரோ. வெளியே சொல்லி கேட்குது. சவுண்டு கேட்குது தானே? சரி வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போவோம் ப்ரோ. ப்ரோ ஆனால் இதெல்லாம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ரோ. இல்லை சவுண்டு கேட்குது தானே? என்ன சவுண்டு கேட்டுச்சு? ஆனால் கேமராவில் கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை. என்னது இங்கே பாருங்க கேட்குது பாருங்க. யாரு? இப்போ ஒரு சவுண்டு வந்துச்சு, அது நீங்கள் தானா? இங்கே ஒரு டோர் இருக்கு ப்ரோ. தலைவரே என்னாச்சு? ஏன் டோர் சத்துறீங்க? என்ன ப்ரோ இது? கதவு திறக்க முடியுமா? டோர் யார் சாத்துனா? தெரியலையே. ஐயோ இது லாக் இருக்கா ப்ரோ இந்த கதவுக்கு? ட்ரை பண்ணேன். திறந்துடுவாங்க. முடியலையாடா? திறக்கவே இல்லை ப்ரோ. எல்லாம் ட்ரை பண்ணுறா தனியாக மாட்டிட்டாரு. என்ன ப்ரோ சாவடிக்க பார்க்குறீங்களா? பள்ளி தானே. இங்கிட்ட இழுக்கிறதா அங்கிட்ட இழுக்கிறதா? ப்ரோ ப்ரோ என் பின்னாடி ஏதோ நிற்கிற மாதிரியே எனக்கு ஃபீல். என் பின்னாடி கேமரா பாருங்கள் ஏதாச்சும் இருக்கு. என்னாச்சு ப்ரோ? இப்போ என்ன ப்ரோ பண்ணுறது? ப்ரோ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. வேறு அங்கிட்டு நீங்கள் தான் பார்க்கணும் ப்ரோ. பாருங்கள். எங்கே? அங்கே வழி இல்லை ப்ரோ. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. என்னாச்சு? டோர் இருக்கு ப்ரோ, அதுவும் லாக் ஆகுது. ஐயோ ப்ரோ இது வழியாக வர முடியுமான்னு பார்க்கலாம். பாருங்கள். தலைவர் அந்த ரூமில் ஏதாவது வர முடியுமா? முடியாது. ரொம்ப 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 என்னடா அது? ரொம்ப மோசமாக இருக்குதுடா. இப்படி அவனு சுத்தமாக எதிர்பார்க்கலடா. ஒரு பேருக்கு வெளியே நம்ம வந்து ஆமாம். ஒரு மட்டும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? வந்ததுலேருந்து ஒரே ஆக்டிவிட்டியாக இருக்குது. ப்ரோ ஓகே ப்ரோ. நீங்கள் ப்ரோ இங்கேயும் வழி இல்லை ப்ரோ. வழி இல்லையா? இப்போ வேறு என்ன பண்ணுறது? ப்ரோ இது என்ன லாக்? உள்ளே ஏதாச்சும் லாக் போட்டிருக்கா முன்னாடி? அங்கிட்டு பாருங்கள் கேமரா. தெரியலையே இங்கே.
வழியே இல்லையா? சுத்தமாக வழி இல்லையா? மட்டும் வெளியே வர கன்ஃபார்மாக இல்லை. இதானே மெயின் ரூமு, இல்லை மெயின் ஹாலே இதானே. வெளியே கொண்டு வர என்னாச்சு? பின்னாடி வந்துச்சு அவ்வளோ முன்னாடி ஏதோ சவுண்ட் கேட்குது. அப்புறம் இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது? பாருங்க பாருங்க ஆமாம் பாருங்க. ப்ரோ அதான் என்னன்னு தெரியல. அவரை போய் வெளியே கொண்டு வரணும். இங்கே போடுறான். ப்ரோ கதவு லக்க ப்ரோ கேக்குதா? ஐயோ இந்த கதவு லக்க ஆயிடுச்சு ப்ரோ அந்த உருவம் ப்ரோ நம்ம வெளில பார்த்த உருவம் ப்ரோ நம்ம வெளில பார்த்தோம் அதே கருப்பு சேடி ப்ரோ கேக்குதா ப்ரோ ஐயோ அவங்களே வந்துட்டாங்கன்றாங்க. ப்ரோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை கொஞ்சம் நார்மலாக இருக்க ட்ரை பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம் நார்மலாக ப்ரோ அதே உருவம் ப்ரோ அதே ஒரு ரூம் இருக்குது. நீயும் கேட்குதுல பின்னாடி? நாய் வேற குலைக்க தெலுங்குறது கரெக்டாக நாய் குலைக்குது. ரொம்ப இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் ப்ரோ. ஆமாம் அதான் வழி இல்லை. என்ன பண்ணலாம் ப்ரோ? இப்போ நீங்கள் ஓகேயா ப்ரோ? ப்ரோ என்னை சுற்றி ஏதோ இருக்குது ப்ரோ. முடிஞ்சால் ஓப்பன் பண்ணு ப்ரோ. நான் பயப்படல ப்ரோ, கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இங்கே தான் ப்ரோ இருக்கு. இங்கே தான் இருக்கேன். அங்கேயும் கேட்குதா ப்ரோ? ஒருவேளை இங்கே இருக்கிறது அந்த பையனோட ஆத்மாவாக இருக்குமா ப்ரோ? இருக்கலாம். பின்னாடி யார் அது? இங்கே இந்த டோருக்கு பின்னாடி. ஆமாம் எனக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கேட்குதுடா. இங்கே கிட்ட கேட்குதா? இந்த சைடு கேட்குது. என்ன பண்ணலாம்? அவரை எப்படியா வெளியே கொண்டு வரணும். எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ ஆட்டடாக இருக்கு, பயமாக இருக்கு. அவருக்கும் அதே சவுண்டு கேட்குது. இப்போ என்ன பண்ணுறது? என்னடா சொல்லுது? நாய் வேறு குலைக்க ஆரம்பிக்குது தானே நாய் வேற குலைக்குது, இந்த சவுண்டு வேற கேட்குது. என்ன ப்ரோ? நீங்கள் ஓகேயா ப்ரோ? நான் சொல்கிறேன் சத்தத்தையே காணும். என்ன சவுண்டு? ஒரே ஒரு நிமிஷம் இங்கே இரு. ஆமாம் சரி பார்த்து சீக்கிரம் சீக்கிரம் டோர் திறந்த மாதிரி இருக்குடா. இங்கே பாரு, அங்கே பாரு. என்ன இது? எல்லா இடத்துலையும் நம்மள ஃபுல்லாக சரி ஓகே தலைவர், அது என்னன்னு பாரு. ஒரே ஒரு நிமிஷம். உள்ளே யார் இருக்கிறது? உள்ளே யார் நினச்சிருக்கீங்களா?
கதவு திறந்துருச்சா? நம்ம அங்கே போய் பார்க்கலாம். தலைவரே, ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்ன நடந்துட்டு இருக்குதுன்னே தெரில. பட் இடம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. சொல்லு தலைவா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பிடிக்க பிடிமானமே இல்லை. சவுண்டு கேட்குது. தலைவரே, டே தலைவரே, தலைவா, தலைவரே, தலைவரே, இந்த ரோ என்னடா எல்லா டோருமே லாக் ஆயிடுச்சு. டேய் டேய் டேய், ஏதோ சவுண்டு கேட்குதுடா வெளியே. தலைவா, தலைவா, டேய் கைஸ், இங்கேருந்து ஏதோ சவுண்டு வருது. அவங்க 2 பேருமே இங்கிட்ட ஒரு லாக் ஆயிட்டாங்க, இங்கிட்ட ஒரு பேர் லாக் ஆயிட்டாங்க. என்னன்னு தெரியல. ரொம்ப மோசமா இருக்குது சவுண்டு. தலைவரே, ஒரே ஒரு நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோர் பாருங்கள், ஆடிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சுத்தமாக முடியல. இங்கே என்ன இருக்குன்னே தெரியல. 3 பேரையும் தனித்தனியாக பிரித்து வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இது வேணுக்குன்னு பண்ணாதான் என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்கிருந்து வெளியே சவுண்டு கேட்குது தலைவரே, மோசமா. யாரு? ப்ரோ, எங்க இருக்கீங்க? யார் அது? வரேன். அவர்கிட்ட கேட்டால் சாயிபு வாங்கிட்டு ஒரு ரூமில் மாட்டிட்டான். இவர் தனியாக அந்த இடத்துல நைட் விஷனோட மாட்டிக்கிட்டாரு. ஸோ அவர்கிட்ட லைட்டும் இல்லை, இவர் தனியாக இருக்கார். எப்படி சவுண்டு கேட்குது? தலைவரே, இதே மாதிரி தான் ஆடிட்டு இருந்துச்சு. நான் இங்கே தனியாக நம்ம பிரித்து விட்ட மாதிரி நடந்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ சவுண்டு கேட்குது. எல்லாமே லாக்கு. ஓ மை காட் ப்ரோ, சாய் ப்ரோ, இருக்கீங்க? ப்ரோ, சொல்லு தலைவரே. தலைவா, எங்க இருக்க? நீ ஓகே தானே? தலைவரே, இங்க வெளியே இருந்து ஒரே சவுண்டா கேட்குது தலைவரே. அவரு வேற சவுண்டே காணாம ப்ரோ. ஒரு குரூப் வேற சவுண்டே காணாம. இப்படி ஒரு சுச்சுவேஷன் அவனு எதிர்பார்க்கல. யாரு? ப்ரோ,
என்னாச்சு? ப்ரோ எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கும் ப்ரோ. ஏதோ வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல்லு வருது ப்ரோ. டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல்லு வருது. சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாண்டி மட்டும்தான் இருக்கிறான். ஸோ அவன் வந்து நைட் டியூஷன் வந்து எப்படி வந்து இருக்க போகிறான் அப்படின்றது தரல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வேறு லாக்கில் இருக்கிறாரு. அவன் சவுண்டு கேட்குது. சொல்லு தலைவா, எனக்கு பிரச்சனை இல்லை தலைவரே. நீ முடிஞ்ச அளவுக்கு வந்து நார்மலாக இருக்க ட்ரை பண்ணு. ஓகே தானே? இல்லை, என் கதவு ஃபுல்லாகவே லாக்கு, எதுவுமே பண்ண முடியாது. பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு தலைவா. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து சாண்டி தான் வந்து கதவு திறக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே அந்த சைடில் தான் லாக்கரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் அவன் சைட்லேருந்து பார்க்கும்போது எப்படின்றது தெரில. ஸோ இந்த மாதிரி நிறையா வாட்டி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்குது. பட்டு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் உள்ள வரும்போது ரொம்ப ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. பட்டு போக போக சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமு. சவுண்டு கேட்குது. மேலே என்ன ஏதோ சவுண்டு வருது. கண் வேறு தெரிய மாட்டேங்குது. எங்கே என்ன இருக்குது? கேமராவை பார்த்தா நடக்க வேண்டியதாக இருக்குது. டிஸ்பிளேவை சவுண்டு கேட்குது. ஏதோ சும்மா சவுண்டு கேட்குது. என்னான்னு தெரியல. மாடி கீழே இருந்து கேட்குது. அவனுக்கு வேறு என்னாச்சுன்னு தெரியல. யாரு? சத்துக்குது. தலைவா, இந்த கதவு திறக்க முடியுமா? சரி, அந்த கதவு தர சொல்லுங்கள் ப்ரோ. இந்த புடிமானமே இல்லை. இந்த ஃப்ரெண்ட்ஸ், கதவை ட்ரை பண்ணுவோம், ஓப்பன் பண்ண. ப்ரோ, இந்த கதவை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டேன் ப்ரோ. என்ன ப்ரோ ஆச்சு? ஏதோ சவுண்டு கேட்டுச்சு ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லையா? என்ன ஆச்சு? ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? ப்ரோ, என்ன ஆச்சு? என்னாச்சு? ஏன்டா நைட் விஷயம் எப்படி கீழே பிடிக்க?
இரு, ஒன்றும் இல்லை எந்திரி. ஏன்டா கண்ணுலாம் ரெட்டாக இருக்குது? மேலே டக்குனு மேலே ஏதோ தூக்கிடுச்சுடா. ஐயோ ஒரு ஃபஸ்ட்டு கேப்சர் ஆச்சா? ப்ரோ என்ன ப்ரோ இப்படி கேட்குறீங்க? கேப்சர் ஆச்சாங்க? எப்படி கீழே போட்டீங்க? ஏதோ சவுண்ட் விகாரமாக வந்துச்சு ப்ரோ. கீழே போட்டியா நைட் டியூஷனு? கதவை திறக்கலாம் திறந்தேன். டக்குனு மேலே என்ன சவுண்டு ப்ரோ? நீங்கள் ஓகேயா ப்ரோ? இல்லை யாருமே வந்து தயவு செஞ்சு தனியாக போயிட வேணாம். டேய் நீ முடிஞ்ச அளவுக்கு நார்மலாக இருக்க ட்ரை பண்ணு. ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், கிளம்பிடலாம். நீ ஓகே தானே? உனக்கு ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைல்ல? எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு மாதிரி பிரிச்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்குது. மொத்தம் எத்தனை பேர் இறந்துருக்காங்க? 2 பேரா? நான் அங்கே உருவத்தை பார்த்து என் சைடில் வந்து எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லை ப்ரோ. அந்த அளவுக்கு அந்த ஓட்ட வழியாக பார்த்தோம். எங்கே இங்கேயா? என்ன சவுண்டு? ஆமாம், மலையில் சத்தம் கேட்டுச்சு. எங்களை சுற்றி யாராச்சும் இருக்கீங்களா? ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ப்ரோ ஆச்சு? அப்படியே மேலே இல்லை, ஆக்சுவலாக பயத்தை காட்டணுன்ற அந்த ஒரு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி இருக்குது. ஆமாம் கண்டிப்பாக. ஏன் இப்படி தனித்தனியாக இருக்கு? கண்டிப்பாக சேஃப் இல்லை. யாருக்கா ஒன்றாந்துக்கு யாராவது ஆகணும். நாங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலைன்னா எங்களை அதுக்கு வேற ஆச்சும் பண்ணிடலாமே. ஏன் இப்படி எங்களை தனித்தனியாக சாவடிக்க பார்க்குறீங்க? தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமு. என்ன பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இல்லை இன்னும் ஒரு 2 நிமிஷம் எடுப்போமா? ஆல்ரெடி மேலே பார்த்துட்டியா? கேப்சர் பண்ணிட்டியா? ஏதாச்சும் ஒரு விஷயம் வச்சு கேப்சர் ஆச்சா இல்லையா? அந்த பின்னாடி போய் பார்த்தோம், அது மட்டும் தான் எனக்கு குறிக்கோளாக இருக்குது. அந்த இடத்துல ஏதோ வந்து சவுண்டு மாதிரி எந்த இடம்? பார்த்த அந்த சைடா? அந்த சைடு டோர்கிட்ட. அந்த சைடு டோர்கிட்ட. என்னாச்சு? பம்ப் ஆகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. கேட்டுச்சா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். இல்லை வெளியே வந்துடுங்க ஃபஸ்ட்டு. சீக்கிரம் போங்க, வெளியே போங்க. அவ்வளோதான், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பார்த்து. என்னாச்சு? இல்லை என்ன ஆச்சு ப்ரோ? இப்போ விஷயம் இருக்குது. ப்ரோ லைட்லாம் பிச்சுக்கிட்டு விழுந்துச்சு ப்ரோ. வாங்க எடுங்க ப்ரோ. இது எந்திரிங்க. டேய் உள்ள கன்ஃபார்மாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுடா. கண்டிப்பாக எனக்கு வாழ்க்கையில் இப்போ தான் ஃபஸ்ட் வாட்டி எனக்கு இப்படி ஒரு பயத்தை கண்டுபிடிச்சிடா. ஐயோ ஒரு வேலை தண்ணி தாகும் ஒரு மாட்டம் இருக்குதா தம்பி. டேய் நீ நார்மலாக இருக்க ட்ரை பண்ணு ப்ரோ. நீங்கள் ஓகே தானே? போயிடலாம்ல? பிச்சுக்கிட்டு விழுந்துச்சு ப்ரோ. ப்ரோ நீங்கள் ஓகேயா? எப்படி இது நடக்கும்? ஓகே தான் ப்ரோ. சரி ஓகே, கேமரா ஆன் பண்ணிக்கோங்க, கிளம்பிடலாம். வாங்க. தான் தலைவர் இங்கே பாருங்க, அந்த ஒரு இது தெரில. கன்ஃபார்மாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ப்ரோ இந்த வீட்டுக்குள்ளே. இல்லை ரொம்ப ரொம்ப இஷ்டமாக இருக்குது சுச்சுவேஷனு. கேப்சர்ரா. கேமராவே பிச்சுக்கிட்டு விழுந்துருச்சு. டேய் போயிடுவோம்டா சாய். வந்ததுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயமாச்சும் கேப்சர் ஆகணுமேடா. சரி ஆனால் ஆக்டிவிட்டி பயங்கரம்டா. இல்லை கிளம்பிடலாம். என்னாச்சு ப்ரோ? வந்துருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துருங்க, தயவு செஞ்சு. பிரச்சனை ஆயிரும், நம்ம அங்கிட்டு போயிட்டு எண்டிங் பேசிக்கலாம். ப்ரோ வாங்க ப்ரோ போயிடலாம். என்ன ப்ரோ ஆச்சு? தெரியல ப்ரோ, அந்த இடம் ஒரு மாட்டம் வலிக்குது, என்னன்னு தெரில ப்ரோ. என்ன ப்ரோ கழுத்தில் ஏதோ கை வச்ச மாதிரியே இருக்குது. பின்னாடி திரும்புங்க ப்ரோ. இங்கே வாங்களேன். இவர் கழுத்தில் ஏதோ கை வச்ச மாதிரி இருக்குது பாருங்க, கை வச்ச மாதிரி. என்ன தலைவர் சொல்கிற? ஆனால் ஏதோ சட்டையை கழட்டிங்க. இருங்க வெளில போய் பார்த்துக்குவோம். போங்க வெளில போங்க.